அஜித் சார் தமிழ் சினிமாவில் உச்சத்துல இருக்கும் நடிகர். இவர் நடிப்புல விஸ்வாசம் படம் செம வரவேற்பு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அஜித் சார் நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்திலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த நிலையில அஜித் சார் சமீபத்துல வாக்களிக்க வந்திருக்காரு. அப்போது ரசிகர்கள் அனைவரும் கூடி பெரிய ரகலையே செஞ்சுட்டாங்க. அப்போது கூட்டத்தை பார்த்து போலீசார் அஜித் சார் உடனே உள்ளனுப்பி வாக்களிக்க சொன்னாங்க. அதை பார்த்த சில பெண்கள் சண்டையிட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா அத்தனை கூட்டத்துல அஜித் சார் லைன்ல நின்று இருந்தா கண்டிப்பாக பெரிய அளவுல மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதை தடுக்கவே போலீசார் அப்படி செய்துள்ளதாக தெரியுது. இந்த நிலையில தல அஜித்தின் 60வது படத்தை பற்றியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். போனி கபூருடைய தயாரிப்புல வினோத் சாருடைய டைரக்ஷன்ல அஜித் சார் இப்போ நேர்கொண்ட பார்வை படத்துல முடிச்சிட்டாரு. இது நமக்கு முன்னாடியே தெரிந்த விஷயம் தான். வர ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த நிலையில நம்ம அஜித் சார் அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திற்கு முன்னாடியே வினோத் சாருடைய இயக்கத்துல ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் நம்ம அஜித் சார். ஆனா நடிகை ஸ்ரீதேவி கொடுத்த வாக்கின்படி போனி கபூர் சாருடைய தயாரிப்புல நடிக்கும் சூழல் ஏற்படவே வேற வழி இல்லாம பிங்க் திரைப்பட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்தை நடிச்சு கொடுத்துட்டாரு. இதை தொடர்ந்து உங்கள் கதையில நடிக்கிறேன் என வினோத் சாருக்கு அஜித் சார் வாக்களித்த நிலையில அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் தனக்கு சரிப்பட்டு வராது என பின்வாங்கி விட்டதாக முன்னாடி ஒரு சில தகவல்கள் வெளியாச்சு. இப்படி இருக்கவே நேர்கொண்ட பார்வை திரைப்பட கடைசி கட்ட படப்பிடிப்பின் போது வினோத் சார் திறமையை பார்த்து அஜித் சார் வியந்து போயிருக்காராம். மீண்டும் அவருடைய டைரக்ஷன்ல நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக செய்திகளும் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்தையும் நம்ம போனி கபூர் சார் தான் தயாரிக்க போறாருன்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல போனி கபூர் சாருடைய மகள் ஜான்வி கபூர் ஒரு சிறப்பு தோற்றத்திலும் நடிக்க போறாங்களாம். இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வையிலேயே ஜான்வி கபூர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாச்சு. அதை தொடர்ந்து ஜான்வி கபூர் அப்போது ஒரு சில பாலிவுட் படங்கள்ல கமிட் ஆகி இருந்ததால இந்த நேர்கொண்ட பார்வை படத்துல நடிக்க முடியாமல் போச்சு. ஆனா தல 60 படத்துல கண்டிப்பாக இவங்க ஒரு சிறப்பு தோட்டத்துல நடிக்க இருக்காங்களாம். இந்த தகவலையும் தல ரசிகர்கள் இணையதளங்கள்ல செமையா கொண்டாடிட்டு வராங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.